ஜெயில் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்கல்ல, கண்டிப்பாக ஒரு பெயிலில் வெளில வருவார். பார்த்துட்டே இருக்கு. நிச்சயமாக சொல்கிறேன், அடித்து அப்போ சொல்கிறேன். நல்லா இருக்க மாட்டாருங்கிறீங்களா? அப்படி உள்ளே வெளியே வந்துடுவார். இப்போ வந்துடுவார். அந்த மாதிரியான ஆள் தான். ஜெயிலுக்குள்ளே போக மாட்டாருங்கிறீங்க? அப்போ ஜெயிலுள்ள போயிட்டு எப்படி சொல்றீங்க? பெயில் கொடுத்துருவாங்க, பெயில் வாங்கிடுவாங்க. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். முதல்ல ஒரு திரையில் வர்ற ஒரு சாதாரண ஒரு திரைக்கலைஞர்கள் அப்படின்ற எண்ணமே நம்ம மனசில் இல்லை. ஜெயில் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்கல்ல, கண்டிப்பாக ஒரு பெயிலில் வெளில வருவார். பார்த்துட்டே இருக்கு. நிச்சயமாக சொல்கிறேன், அடித்து அப்போ சொல்கிறேன். நல்லா இருக்க மாட்டாருங்கிறீங்களா? அப்படி வெளியே வந்துடுவார். இப்போ வந்துடுவார். அந்த மாதிரியான ஆள் தான். ஜெயிலுக்குள்ளே போக மாட்டாருங்கிறீங்க? அப்போ ஜெயிலுள்ள போயிட்டு எப்படி சொல்றீங்க? பெயில் கொடுத்துருவாங்க, பெயில் வாங்கிடுவாங்க. இவங்கெல்லாம் ஒரு உயிரா, இவங்கெல்லாம் என்ன பண்ணிட போகிறாங்கிற எண்ணம் தானே. இல்லை, ஆல்ரெடி கொடுத்துட்டாங்களா சார்? 20 லட்சமோ 25 லட்சமோ கொடுத்துட்டாங்களே. ரைட்டுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஒரு சாரி சொல்லிட்டு போகலாம் இல்லைங்க. இது வரைக்கும் எந்த நடிகராவது, நீங்கள் தமிழ்நாட்டிலே வச்சுக்கோங்க, எந்த நடிகராவது என் பதாகைக்கு பால் ஊற்றாதுன்னு சொல்லியிருக்காங்களா? அஜித்தை சொல்லியிருக்காரு. அஜித் சொல்லியிருக்காரு, உங்கள் வேலையை பாருங்க, குடும்பத்தை பாருங்கன்னு இருக்காரு. குடும்பத்தை பாருங்கன்னு சொன்னார். ஆனால் அவரோட படத்தில் தானே ஒரு பையன் லாரிலேருந்து வந்து செத்து போகிறான். இப்போ கூட கடவுளே அப்படின்னு சொன்னது கூட ஐயோ வேண்டாங்க அப்படின்னாரு. நல்ல கேள்வி தான். ஆனால் அதோட அதே ஒயிட்டில் வாங்கணும்ல. அப்போ உங்களுக்கு சமுதாயம் பற்றியான என்ன புரிதல் இருக்குது சொல்லுங்கள். ஆனால் ஒரு திரைக்கலைஞர்கள் அவங்கள நம்பி இருக்கிற ரசிகர்களுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு குறைந்தபட்சம் யாரும் குடிக்காதீங்கப்பா சொல்கிறாங்களா யாராவது? புஷ்பா ஒன்று எப்படி ஜெயிச்சுது? காட்டில் போய் செம்மர கட்ட வெட்டுறது சரியா? எத்தனை தொழிலாளர்கள் செத்தாங்க, சுட்டு கொண்டு 18 தொழிலாளிகள் காக்கா குருவிய மாதிரி சுட்டாங்க. அதை ஒரு படமாக எடுத்தியா? கட்டை வெட்ட போன கூலி தானேங்க இவன். நான் வெட்ட போகலன்னு சொல்லலை, வெட்ட போனது உண்மை. இவனுக்கு என்ன படிப்பறிவு? இது ஒரு பலியாடு தானே சார்? இவனுக்கு என்ன பழி? 1000 ரூபாய் பொருள் 100 ரூபாய், 100 ரூபாய் பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. சார், புஷ்பா 2 கதாநாயகன் அல்லு அர்ஜுனா இன்னைக்கு வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 4 பிரிவின்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன காரணத்துக்கா சார்? இல்லை, புஷ்பா படம் புஷ்பா 1 வந்து நல்லா ஓடுச்சு. தமிழ்லையும் நல்லா ஓடுச்சு, தெலுங்குலையும் ஓடுச்சு. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து நம்பர் 1 சேலரி வாங்குறவர் அல்லு அர்ஜுனா தான். ஆமாம், கிட்டத்தட்ட 300 கோடி கிராஸ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். 300 கோடியே அவர் சம்பளம் வாங்குறாரு. படமும் இப்போ பகத் பாசிலோட போட்டு ஒரு மாதிரி நல்லா தான் போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன். இந்த சூழலில் வந்து இவர் என்ன செய்கிறாரு, ஒரு தேட்டரில் வந்து படம் ரிலீஸ் ஆகுது. அந்த தேட்டர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தியா தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகுது. நிறைய தேட்டரில் ஓடுது ஹைதராபாத்தில். எக்ஸாக்ட்லி அந்த தேட்டர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சிக்காடுப்பள்ளி போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் உள்ள சந்தியான்னு ஒரு தேட்டரில் அதுலேயும் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இவர் அந்த தேட்டரில் சிறப்பு காட்சிகள் பார்க்குறதுக்கு போகிறாரு. தமிழ்நாட்டில் சிறப்பு காட்சிகள் இல்லை, நிப்பாட்டிட்டாங்க. 9 மணி மேலே தான். அதிகம்லாம் கிடையாது. அந்த ஒரு பையன் இறந்துட்டான்ல, பால் ஊத்துறான்ட்டு துணிவு படத்தில் வந்து. ஆமாம், அதனால் அதெல்லாம் அந்த லாரி மேலே இருந்து டான்ஸ் ஆடி கீழே விழுந்து அதான் அதுக்கப்புறம் சிறப்பு காட்சி நிப்பாட்டிட்டாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை பெருசாக வருதுன்னு சொல்லி அங்கே சிறப்பு காட்சி வந்திருக்கு. சிறப்பு காட்சி வரக்குள்ளே இவர் அல்லு அர்ஜுன் வந்து இவரும் அந்த தேட்டருக்கு படம் பார்க்க போகிறாரு. ஆக்சுவலாக அதுமாரி முன்னறிவிப்பு இல்லாமல் ஒரு செலிபிரிட்டிலாம் போகக்கூடாது, ஏன்னா போலீஸ் ப்ரொடெக்ஷன் பத்தாது. இவர் உள்ள சிறப்பு காட்சிக்கு போனோன்னே அங்கே கூட்ட நெரிசல் ஏற்படுது. அந்த கூட்ட நெரிசலில் வந்து ரேவதி 39 வயசு ஒரு லேடி, மதிக்கத்தக்க பெண் வந்து மிதிப்பட்டு இறந்து போகிறாங்க. அங்கே இறந்து போயிடுறாங்க. இறந்து போனோன்னா உடனடியாக அல்லு அர்ஜுன் மீதும் மற்றும் தியேட்டர் நிர்வாகத்தின் மீதும் அந்த செக்யூரிட்டி இருந்தாங்க இல்லையா, பாதுகாப்புக்கு செக்யூரிட்டி சர்வீஸ், பவுன்சர்ஸ், அவங்க மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்படுறது. அதாவது என்னென்ன வழக்கு பிரிவுகள்னால் 105 கொலை குற்றமாகாத மரண விளைக்கும் குற்றத்திற்கான தண்டனை, 118 சப்கிளாஸ் 1 அபாயகரமான ஆயுதங்கள் அல்லது உபாயங்கள் மூலம் தன்னிச்சையாக கொடுங்காயம் விளைவித்தல் போன்ற அஃபென்ஸ் இவர் மேலே வந்து உடனே சார்ஜ் பண்ணுறாங்க. பிஎன்எஸில் சார்ஜ் பண்ணி வழக்கு பதிவு பண்ணுறாங்க. வழக்கு பதிவு பண்ணி இன்றைக்கி அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டு சஞ்சல் குடா அந்த சிறையில் வந்து இவரை இன் பண்ணிட்டாங்க. உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. இவங்க பணக்காரவங்கல்ல, சோர்ஸ் இருக்குல்ல, சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் போய் இந்த வழக்கை வந்து நீங்கள் தள்ளுபடி செய்யணும், எஃப்ஐஆரை வந்து குவாஷ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, குவாஷ் பண்ணணும் இவர் மேலே அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு விசாரிச்சுட்டு அவசர வழக்காக எடுத்து விசாரிச்சுட்டு இவங்க சொல்கிறாங்க,
இவர் அல்லு அர்ஜுனுக்கும் இந்த மரணத்துக்கு நேரடியாக தொடர்பு கிடையாது, அதனால் நீங்கள் இந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லி. இல்ல கூட்ட நெரிசல செத்ததுக்கும் அல்லு அர்ஜுன் என்ன சார் காரணம்? அதான் சொல்கிறேன், அதுக்கு தான் சொன்னேன், மரணம் விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் மரணம் விளைவிக்கிறது. அதுக்கு அவர் தான் பொறுப்பு. அவரால தான் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு. அவர் அங்கே போனது செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்குல்ல. ஆமா. அவ்வளோ பெரிய கூட்டத்தில், மாஸ் கூட்டத்தில் அல்லு அர்ஜுனை யாராவது குத்திடுறாங்க ஒரு கத்தி எடுத்துனா என்ன செய்வீங்க? உங்களுக்கு என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குங்க? அப்போ நீங்கள் அது மாதிரி போகக்கூடாது. தேட்டர் நிர்வாகம் அலோவ் பண்ணிடக்கூடாதுல்ல, அவர் வர்றேன்னு சொன்னது. அவங்க தனக்கு லாபம் வரும்னு மைண்ட் செட் வந்திருப்பாங்க. ஒரு செலிபிரிட்டி வந்தால் கூட்டம் வரும். ஏன் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் படங்கள் ரிலீஸ் ஆகுது, ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி வந்து எந்த நடிகர்கள் போய் உட்காராங்க சொல்லுங்கள்? எல்லாரும் போறாங்களா சார்? எல்லா செலிபிரிட்டியும் போறாங்க. விக்ரமா இருக்கட்டும், இந்த மெயின் ஹீரோ அஜித் விஜய் தவிர எல்லாரும் போறாங்கல்ல. தியேட்டர் ரவுண்ட்ஸ் வர்றாங்க. அதுக்குன்னு ஒரு பின்பக்கத்து ஒரு வழி வச்சுக்குவாங்க. அந்த வழியில் உள்ளே வச்சு படம் பார்க்க வச்சு அந்த வழியிலே அவங்களை எக்ஸிட் பண்ணி வெளியேற்றிடுவாங்க. மக்களை அவங்கள மிங்கிள் பண்ண வைக்க மாட்டாங்க. இயக்குனர்கள் போவாங்க படம் எப்படி போகுதுன்னு பார்க்க, டிஸ்ட்ரிபியூட்டர் போய் உட்காந்து பார்ப்பாங்க படம் நல்லா போதா இல்லைன்னு பார்க்குறதுக்கு. மற்றபடி நீங்கள் இது மாதிரி மாசில் வந்து நிற்கிறதோ கூட்டத்தில். ரெண்டாவது, அவங்க அந்த மாதிரி நடிகர்கள் போக்குள்ள எவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க, அதை நீங்கள் சொல்ல மாட்டீங்க. உரிய போலீஸ் பாதுகாப்பு வச்சு அதை அனுமதி வாங்கி தான் உள்ளே போவாங்க. போலீஸ் அனுமதி கொடுக்கலாம் வர மாட்டாங்க. போலீஸ் பர்மிஷன் கொடுப்பாங்க, பார்த்துக்குறோன்னு சொன்ன பிறகு தான் இவங்க வந்து போகிறாங்க. இல்ல இப்ப படம் ரிலீஸ் ஆகி 1 வாரம் ஆகுது சார். இன்னைக்கு வந்து கைது பண்ண வேண்டிய காரணம் என்ன? இல்லை, எஃப்ஐஆர் போட்டு இப்போ தானே எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டு இப்போ தான் அதுக்கான முகாந்தத்தோடு வர்றாங்க. ஆனா இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி மாதிரி சொல்றாங்களே சார். அவர் வந்து ஏன்னா இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, சனியார் கோர்ட் லீவு அப்படிங்கும் போது உள்ள வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஐடியாவில் தான் தூக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே. இங்கே அஃபென்ஸ் நடந்திருக்கா இல்லையா சொல்லுங்க முதல்ல. ஒரு ரேவதின்னு ஒரு பொண்ணு இறந்துருக்கா இல்லையா? இறந்துருக்குல்ல. அதுக்கான வழக்கு ரேவதி பொண்ணு நீ வாமா வந்து என் படத்தை பரமனை கூப்பிட்டாரு. இது தப்பு. இது எப்படி தர்க்கம்? இது ரொம்ப தப்பானது. இது இல்ல சார், மக்களுக்கு புரிதல் வேண்டாமா சார்? சிறப்பு காட்சி போனா எவ்வளவு கூட்டம் வரும் தெரியும், எவ்வளவு ஜென்ஸ் இருப்பான்னு தெரியும். இந்தியாவில் தாங்க சினிமாவுக்கு இவ்வளோ பெரிய மாசு இருக்குது, இவ்வளோ பெரிய ரசிகர்கள், இவ்வளோ பெரிய மாசு, இவங்க பின்னாடி இவ்வளோ தூரம் போகிறது. 300 கோடி ரூபா சம்பளங்க, நினச்சி பாருங்க. 300 கோடி சேலரி, ஒரு கவர்மெண்டோட ஒரு ப்ராஜெக்ட் அது. 300 கோடிங்கிறது ஒரு ஆளோட சம்பளம் இந்த நாட்டில். நினச்சி பாருங்கள். அவ்வளோ அளவுக்கு இங்கே யாரும் சம்பளம் வாங்குற மாதிரி தெரியல. முதலமைச்சருக்கு என்ன சம்பளம், பிரதமருக்கு என்ன சம்பளம், குடியரசுத் தலைவருக்கு என்ன சம்பளம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு என்ன சம்பளம், இவ்வளோ இல்லையே. பெரிய தலைமை மருத்துவர் டீனுக்கு என்ன சம்பளம், எல்லாம் லட்சங்களில் தாங்க சம்பளம்லாம். 300 கோடி ரூபா சம்பளம் ஒரு திரை நடிகருக்கு. அப்போ அது வந்து அவ்வளோ பெரிய சேலரி வாங்குறவங்களுக்கு எவ்வளோ பெரிய பொறுப்புணர்வு இருக்குது. இங்கே முதல்ல பொறுப்புணர்வுங்கிறது நமக்கு இருக்கணும். இப்போ ஆர்வ கோளாறுல இப்போ படத்தை பார்க்க வர்றாங்க. அந்த பார்க்க வர்றவங்கள்ட்ட வந்து நீங்கள் ஒரு கை அசைவுக்கு, தமிழ்நாட்டில் இப்போ ஒரு நடிகர் அவர் வந்து என்ன பர்த்டே கொண்டாடுறாரு நேற்றுக்கு, அவர் வீட்டு கேட்டில் வந்து லைட்டாக கையை காட்டிட்டு உள்ளே போகிறாரு. அங்கே அவ்வளோ பேர் தலைவா அப்படின்னு வெளியே நிற்கிறாங்க. இது என்ன மாதிரியான மனநிலை, மனப்போக்குன்னு தெரியலையே. இது நடிகர்கள் பின்னாடி போகிற போக்கு சொல்கிறேன். டாஸ்மார்க் பின்னாடி போகிறத விட ரொம்ப ஆபத்துங்க சினிமா நடிகர்கள் பின்னாடி போகிறது. டாஸ்மார்க்கு ரொம்ப டேஞ்சரஸு, இளைஞர்களை வீழ்த்துறதுக்கு அது ஒரு பக்கம். அதை விட இந்த சினிமாங்கிறது இன்னொரு மிகப்பெரிய ஆபத்து. அவங்களுக்காக வேண்டி போய் விடிய காலத்தில் போய் மிதிப்பட்டு, இப்போ அவங்க வந்து அந்த இப்போ ரேவதின்னு ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, உங்களோட உயிரோடு கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கும், அவங்களுக்கு குடும்ப பின்னணி இருக்கும். அவங்க யாருக்கோ ஒரு தந்தைக்கு குழந்தை, இன்னொரு குழந்தைக்கு இவங்க தாயாக இருந்திருப்பாங்க. அவங்கள என்ன பதில் சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை சார், இப்போ இதே அல்லு அர்ஜுனா கேட்டாரா? விடிய காலம் வந்து இன்னும் சிறப்பு காட்சிக்கு வாங்க, பாலாபிஷேகம் பண்ணுங்க, கட் அவுட் வாங்கி, இதெல்லாம் கேட்டாரா? இது மக்களுடைய மனநிலை தானே சார். நீங்கள் தாங்க பணத்தை வாங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் தான் அந்த படத்துக்கு முழு பொறுப்பு. நீங்கள் தான் பணத்தை வாங்கிட்டு நடிச்சிங்க. உங்களை பார்க்க தானே வர்றாங்க. நீங்கள் சிறப்பு காட்சி முதல்ல அந்த கவர்மெண்ட்டு சிறப்பு காட்சிகள் நிப்பாட்டணும். ஆமாம். இல்லை நேஷனல் வைஸ் இதுக்கு ஒரு ஜியோ எடுத்துகிட்டு வரணும், ஒரு ஆக்ட் ஒன்று கொண்டு வரணும். சிறப்பு காட்சிகள் கூடாது. 4 காட்சிகள். முன்னாடியெல்லாம் எனக்கு வெறும் தெரிஞ்சு காலையில் 11:30 மணிக்கு ஒரு காட்சி இருந்தது. ஆமாம். அப்புறம் 2:30 மணிக்கு காட்சி இருக்கும். அடுத்து 5:30, 6 மணிக்கு ஒரு காட்சி, இரவு 10 மணிக்கு ஒரு காட்சி. 4 காட்சி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. விடிய காலமே படம் ஓடுதுங்க. 4 மணிக்கு படம் ஓடுது. முதல் ஷோ பார்க்குறாங்க. FDFS ஷோ வந்து போய் பார்க்குறாங்க. இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்ன பாதுகாப்பு இருக்குது, என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குது அந்த நேரத்தில்? ஒரு ஃபயர் இன்சிடென்ட் நடந்தால் என்னங்க ஆயிருக்கும்? அல்லு அர்ஜுன் வந்தார்ல, ஒரு ஃபயர் பிடிச்சிருது, ஒரு சிகரெட்டு பிடிச்சதோ வேறு ஏதோ ஒன்று போட்டு ஃபயர் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பாதுகாப்பு சொல்லுங்கள்? கிடையவே கிடையாது. ஆனால் அந்த மாதிரி இடத்துக்கு இவர் போயிருக்கிறத தவிர்த்துருக்கணும்ல. இப்போ அவர் அங்கே போகலன்னா இப்போ அதுக்கு விஷயவே இல்லை நெறியாளர். இப்போ அல்லு அர்ஜுன் அந்த இடத்துல இல்லை. நீங்கள் சொன்னது மாரி ரேவதி இன்னும் 2 பேர் செத்துட்டா கூட அவங்க மேலே சார்ஜ் பண்ண போகிறது கிடையாது. திரையில் தானே நடித்தாங்க, நேரில் வரல. இல்லை, ஆமாம். நேரில் நீங்கள் SOCக்கே வந்துட்டீங்க, சீன் ஆஃப் அக்கரன்ஸ் பிளேஸுக்கே நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ உங்கள் மேலே வழக்கு போடுறாங்க, அவ்வளவுதான். இது அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இது பாலிடிக்ஸாவோ வேறு வகையிலே பார்க்க வேண்டாம். நீங்கள் அந்த ஷோவுக்கு நீங்கள் போனீங்க, உங்கள் மேலே வழக்கு போட்டாங்க. உங்களுக்கு பார்க்க தான் வந்தாங்க. உங்களை பார்க்குறதுலாம் தள்ளுமுள்ளு ஏற்படுது. அப்போ நீங்கள் தானே மைய கருப்பொருள் நீங்கள் தானே. உங்கள் மேலே வழக்கு போடுறாங்க, அவ்வளோதான்.
இல்ல இப்ப தமிழ் சினிமால கூட சார் ஒரு ஹீரோ வந்துட்டாருன்னா, இங்கேருந்து போய் பாலாபிஷேகம் பண்றதும், வெடி வெடிக்கிறதும், கிட்டத்தட்ட 3 மணிக்கு ஷோன்னாங்களே, 12 மணிலேருந்து செலிப்ரேஷன கொண்டாடுறதும், இதெல்லாம் எப்படி சார்? இது இப்ப நீங்க சொன்ன இந்த ரோஹிணி தியேட்டர் வாசல்ல தான் அந்த லாரியில ஏறி டான்ஸ் ஆடி இறந்து துணிவு போனான். படத்துல. ஆமா. துணிவு படத்துல. அடுத்த நாள் என் ஒரே பையன் அப்புறம் அழுவுறாங்க. உங்களுக்கு தான் பாதிப்பு. உங்களுக்கு தான் பாதிப்பு. இங்க வேற யாருக்கும் பாதிப்பு இல்ல. அவங்கவங்க அடுத்தடுத்த படம் நடிக்க போறாங்க. முதல்ல ஒரு திரையில வர்ற ஒரு சாதாரண ஒரு திரைக்கலைஞர்கள் அப்படின்ற எண்ணமே நம்ம மனசுல இல்ல. தெருக்கூத்தாடிகள்னு சொல்லுவாங்க. தெருவுல ந கூத்து வைப்பாங்க, கரகாட்டம் ஆடுவாங்க. அவங்கள விட இவங்க சாதாரணம் தாங்க. ஒரு பாட்டு கிட்டத்தட்ட எத்தன நாள் ஷூட் பண்றாங்க தெரியுங்களா? ஒரு பாட்டு. ஆமா. எத்தன டேக்கு, ஒரு எத்தன ஷாட் இப்படி கட்டு, வச்சு அடிச்சு. ஆனா ஒரு கரகாட்டம் அப்படி இல்ல. பாட லைவ். ஆரம்பிச்சா ஆடிக்கிட்டே இருப்பாங்க லைவ். மேடையில ஏறி ஆடுவாங்க. அந்த அது எங்க ஊர்ல வந்து அதுக்கு ரெக்கார்ட் டான்ஸ்ன்னு ரெக்கார்ட் சொல்லுவாங்க. டான்ஸ். அதுக்கெல்லாமே தடை பண்ணி வச்சிருக்காங்க. ரெக்கார்ட் டான்ஸ. பாவம் அவங்கலாம். வாழ்க்கையின் விளிம்பு நிலை மக்கள் அவங்க. அவங்க ட்ரெஸ் கூட நல்ல ட்ரெஸ் இருக்காது அவங்கள்ட்ட. அவங்க வந்து ஒரு பாட்டு ஆரம்பிச்சா, அந்த என்டையர் பாட்டு முடியிற வரையும் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்க அப்படி இல்ல. 1000 டேக் எடுத்து 1000 ஸ்டார்ட் வச்சு 1000 சிஜி பண்ணி 1000 கிரீன் மேட்ட போட்டு எடுத்து அத கும்பி பாகத்த பெரட்டி அதுக்கு மாரி ட்ரிம்மிங் பண்ணி, எடிட்டிங் பண்ணி அது படமாயி வருது. அது திரை தானங்க. உயிரோட்டமா கூட அதுல ஒருத்தருமே இல்லையே. இப்ப நான் சொல்ற ரெக்கார்ட் டான்ஸ்ல, கரகாட்டத்துல உயிரோட்டமான ஒரு உருவம் ஆடிக்கிட்டு இருக்கு. விடிய விடிய ஆடுறான் சார். நைட்டு ஒரு 9 மணிக்கு ஆரம்பிச்சா விடிய விடிய ஆடுறான்ல. விடிய விடிய ஆடுறாங்க. இங்க அப்படி இல்லையே. ஆனா அது பின்னாடி இவ்ளோ பெரிய மாஸ் எப்படி வந்துச்சுன்னே தெரியல. நான் பார்த்துட்டேன். சிவாஜி, எம்ஜிஆர், அப்படியே அடுத்த கட்ட ஜெனரேஷன் ரஜினி, கமல், கமல். இப்ப அடுத்த கட்ட விஜய், அஜித், அஜித். இப்ப அடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு. தனுஷ், சிவகார்த்திகேயன். ஆமா. அப்படியே அந்த நடிகர்கள் பின்னாடியே நம்ம போயிட்டே இருக்கிறோம். அப்படி என்ன ஆகப்பெரும் மெசேஜ் நமக்கு சொல்லிற போறாங்க? ஒண்ணுமே இல்ல. இல்ல சார், இப்ப நீங்க எதுவும் படம் பார்க்க மாட்டீங்களா எப்படி? நான் இன்னைக்கு கூட படம் பார்த்தேன். நான் பார்க்கலன்னா எப்படி சொன்னேன்? படம் பார்ப்பேனே. படத்த படமா பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஷோ போய் நின்னுக்கிட்டு, அந்த விசில் சத்தத்திலயும், அதுலயும் கார் பார்க்கிங் கார விட முடியாது. திடீர்னு வெடிய வச்சு கொளுத்திட்டு ஓடுறான். ரோகிணி தியேட்டருக்குள்ள படம் ஓடுற ஸ்க்ரீனுக்கு பக்கத்துல வெடியே வெடிக்கிறாங்க. இது என்னங்க அறிவு இருக்கு? ஃபயர் ஆச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆவுறது? அது அது வெறும் ஸ்க்ரீனுங்க அது. புடிச்சு எரிஞ்சுதுன்னு வச்சுக்கங்க, வெளியில வர முடியுமா? குழந்தைங்கலாம் வச்சு மிரிச்சா என்ன வருது? நான் கூட்டம்லாம் கலைஞ்ச பிறகு நான் போய் படம் பார்ப்பேன். ஒரு வாரம் கழிச்சு பார்த்துக்கிறது. என்ன ஆயிட போகுது? என்ன ரேஷன் அரிசியா? இன்னைக்கே வாங்கி நம்ம சமைச்சு சாப்பிடணும் பசியோட இருக்கிறதுக்கு. எதுக்கு எது முக்கியம்னு இருக்குல்ல. படம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லல. படத்த பாரு, நல்லா கொண்டாடு. நான் பார்ப்பேன். ரஜினி படம் பார்ப்பேன், கமல் படம் பார்ப்பேன், விஜய் படம், அஜித் படம் எல்லா படமும் பார்க்கறது தான். நல்ல படமா இருந்தா பார்க்கறது தான். இப்ப அமரன்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. எல்லாரும் போய் பார்க்கறது தான். குடும்பத்தோட உட்காந்து பார்த்தோம். அதுல என்ன இருக்கு? அதனால படத்த படமா பார்க்குற புரிதலை ஏற்படுத்தணும்ல. இதுவரைக்கும் எந்த நடிகராவது நீங்க தமிழ்நாட்டிலே வச்சுக்குவோம். எந்த நடிகராவது என் பதாகைக்கு பால் ஊத்தாதுன்னு சொல்லியிருக்காங்களா? அஜித் சொல்லியிருக்காரு. ம். அஜித் சொல்லியிருக்காரு. உங்க சரி. வேலைய பாருங்க, குடும்பத்த பாருங்கன்னு இருக்காரு. குடும்பத்த பாருங்கன்னு சொன்னாரு. ஆனா அவரோட படத்துல தானே ஒரு பையன் லாரிலேருந்து விழுந்து செத்து போறான். அப்ப நீங்க என்ன அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கு என்ன சொல்லிக் குடுக்குறீங்க அவங்களுக்கு? இப்போ கூட கடவுளே அப்படின்னு சொன்னது கூட ஐயோ வேண்டாங்க அப்படின்னாரு. யா நீங்க இது எல்லாமே மார்க்கெட்டிங் தான்யா. ரசிகர் மன்றம் வைக்கிறது ஒரு மார்க்கெட்டிங் தான். எனக்கு ரசிகர் மன்றமே வைக்காதன்னு சொல்றது ஒரு மார்க்கெட்டிங் தான். நீங்க நல்வழிப்படுத்த என்ன செய்றீங்க சொல்லுங்க? இப்போ ஒரு ஃப்ளட் வருது. இந்த மழை வந்துட்டியா? எல்லாம் அப்படியே பயந்துட்டு உட்காந்துருக்கோம். நம்மலாம் மிடில் கிளாஸ் ஐயா. ஒரு பெரிய சேதத்தை தாங்க முடியாது. இந்த மழை வந்துட்டு, இந்த மழை வெள்ளத்துக்கு யார் எத்தனை ரூபா காசு கொடுத்துட்றாங்க சொல்லுங்க? லெஜண்ட் சரவணாஸ்வர் அண்ணாச்சி 1 கோடி ரூபா கொடுத்தாரு. போன ஃப்ளட்டோட 1 கோடி ரூபா கொடுத்தாரு. வேற யாரு கொண்டு கொடுத்துட்டா சொல்லுங்க? ஏன் உங்கள்ட்ட பணமே இல்ல. 300 கோடி வாங்குறீங்க. 300 கோடி ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்குறீங்க. என்ன நீங்க யாருக்கு என்ன குடுத்துட்டீங்க? நீங்க உழைச்ச காசு தான். வேணா கேட்கலாம் நீங்க. அவன் உழைச்ச காசு தானே சார். அத ஏன் சார் குடுக்க சொல்றீங்கன்னு கேட்கலாம். நல்ல கேள்வி தான். ஆனா ஆனா அதோட அதே ஒயிட்ல வாங்கணும்ல. அப்போ உங்களுக்கு இந்த சமுதாயம் பத்தியான என்ன புரிதல் இருக்கு சொல்லுங்க? இந்த சொசைட்டி பத்தி உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கு? ஏதாவது ஒரு பொதுப்படையான கேள்வி கேட்டா தெரியலன்னு சொல்றீங்க. இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அது தப்பு. எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா ஒரு திரைக்கலைஞர்கள் அவங்கள நம்பி இருக்கிற ரசிகர்களுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு குறைந்தபட்சம் யாரும் குடிக்காதீங்கப்பா சொல்றாங்களா யாராவது? இவங்களே தான் படத்துல சிகரெட்டு, தண்ணி அடிக்கிறாங்களா? அப்புறம் என்ன இருக்கு? குறைந்தபட்சம் யாரும் குடிக்காதீங்க. அப்பா, அம்மா சொல்றத கேளுங்க. முதல்ல நல்லா படிங்க. நல்லா படிச்சு யார் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறீங்களோ, அவன் முதல் 3 மதிப்பெண் எடுக்கிறவங்க என்னோட ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு என்னோட ஸ்பெண்ட் பண்ணலான்னு யாராவது ஒருத்தர் சொல்றாங்களா? ஒரு நடிகரை சொல்லுங்க. போட்டி போட்டு படிப்பான்லங்க. இப்போ புஷ்பா 2வே 1000 கோடி வந்திருக்கு சார். அவர் சொல்ல வந்த மெசேஜ் என்ன? என்ன மெசேஜ்? செம்மரக்கட்டையை கடத்தி திருடி வித்துட்டு போலான்னு சொல்ல வந்தார். அவ்வளோதான். வேற என்ன கதை அது? அதானே கதைங்க. எதைங்க நம்ம கொண்டாடுறோம்? எதை கொண்டாடுறோம் சொல்லுங்க? தளபதி படம், ரஜினிகாந்தோட படம் மாஸ்டர் பீஸு. நேத்து ஒரு பிறந்த நாளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தளபதியில ரஜினியும் மம்முட்டி யாரு? சொல்லுங்க. ஒரு நண்பர். நண்பர் இல்ல.
இந்த சமுதாயத்துக்கு எதிரான ரவுடி அதானே? ஆமா. அது அந்த கலெக்டர் அவர் அரவிந்த் சாமி சொல்லுவார், நீங்கள் யாருங்க இதெல்லாம் செய்கிறதுக்கு, அதுதான் கவர்மெண்ட் இருக்குன்னு சொல்லுவார். அது நாயகன் படத்தை பார்த்தோம். இப்பயும் அந்த கமலஹாசன் கீழே விழுந்து சாவுக்குள்ள நம்ம அழுகுறோம், எல்லாம் செய்கிறோம். நாயகன் படத்தில் கமல் யார்? மிகப்பெரிய ரவுடி. ரவுடி. அப்போ நம்ம அவங்கள கொண்டாட ஆரம்பிச்சிட்டோமேன்னு கேட்குறேன். அப்புறம் நம்ம மனநிலையே அப்படியே மாற்றி இவங்கெல்லாம் சமுதாயத்துக்கு ரொம்ப நல்லவங்க போல் அப்படியே சித்தரிக்கப்பட்டு தானே இருக்குது. நம்ம ஆக்சுவலாக அது கொண்டாடக்கூடாது தானே. அப்படியே தளபதி படத்தில் மம்மூட்டியை சுட்டு அவர் அப்படியே விழக்குள்ள அப்படியே இன்னைக்கு பார்த்தாலும் அழுக வருது. எப்படி வருது? அப்போ எப்படி அந்த அளவுக்கு டியூன் பண்ணாங்கன்னு கேட்குறேன். நாயகனில் கமலை கீழே உழவுக்குள்ள சுடுபட்டு உழவுக்குள்ள அந்த தென்பாண்டி சீமையில் பாட்டு போடக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் எப்படி நம்ம அழுகிறோம்னு கேட்குறேன். எப்படி உங்களுக்கு அழுக வந்துச்சு? சமுதாயத்தோட எதிரடி தற்க புஷ்பா ஒன்று எப்படி ஜெயிச்சுது? காட்டில் போய் செம்மர கட்ட வெட்டுறது சரியா? எத்தனை தொழிலாளர்கள் செத்தாங்க, சுட்டு கொண்டாங்க. 18 தொழிலாளிகள் காக்கா குருவிய மாதிரி சுட்டாங்கன்னா அதை ஒரு படமா எடுத்தியா? கட்டை வெட்ட போன கூலி தானேங்க இவன். நான் வெட்ட போகலன்னு சொல்லலை, வெட்ட போனது உண்மை. இவனுக்கு என்ன படிப்பறிவு இது ஒரு இருந்துச்சு? பலியாடு தானே சார்? இவனுக்கு என்ன படிப்பறிவு இருந்துச்சு? இவருக்கு என்ன தெரியும்? அங்கே இதை ஒரு விக்ரஸ் எப்படி தெரியும்? மலைவாழ் மக்களை கூலியை கொடுத்து காசை கொடுத்து கூட்டிகிட்டு போய் வெட்ட வச்ச ஏஜென்சி அங்கே தானங்க இருக்கான். கட்டையை வெட்டி இவனே பல்லு விளக்கிட்டு வந்துட்டானா? எல்லா கட்டையும் வெட்டி வெளில விற்றுருக்கான்ல. அவனை யாருமே கேள்வி கேட்கல. புஷ்பா 1, புஷ்பா 2, அதில் ஒரு நேர்மையான ஆஃபீஸர் வருவார் புஷ்பா 1ல். அவரை துப்பாக்கி வச்சு அசிங்கப்படுத்தி இவர் அனுப்புகிறாருல, அது எப்படி சரி? நீங்கள் என்ன விஷயத்த சொல்ல வர்றீங்க? அதானே சார் மக்கள் விரும்புகிறாங்க. மக்கள் விரும்புகிறாங்கலாம் இல்லைங்க, நீங்கள் மக்களை விரும்ப வைக்கிறீங்க. அது மாதிரி மக்களை ரசிக்க வைக்கிறீங்க, நேசிக்க வைக்கிறீங்க. மக்கள் அமரனையும் தான் விரும்புனாங்க, இல்லைன்னு சொல்லுவீங்களா? அமரன் படத்தையும் விரும்பி தானே இருக்காங்க, பார்த்துட்டு தானே இருந்தோம். ஒரு படத்துலேயும் ஒரு அமரன் படம் 1000 கோடி வசூல் ஆகலையே சார். சொல்ல விடுங்க, விரும்பி பார்த்தீங்களா இல்லையா? இன்றைக்கி இன்னொரு 50 வருஷத்துக்கு அந்த படம் தலைப்புச் செய்தியாக இருக்கும். அது மறுக்க முடியுமா உங்களால்? நல்ல படங்கள்லாம் வந்திருக்குல்லங்க. எவ்வளோ படங்களில் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லிட்டு தான் போகும் ஒரு படங்களும். நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ நாயகன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிஜ கதையை தழுவியது, வரதராஜ முதலியாரோட கதையை தழுவியது. அது ஒரு மெசேஜ் சொன்னுச்சு. நான் என்ன தான் பெரிய டானாக இருந்தாலும் கடைசாக கொஞ்சம் கூட என் பலத்துக்கே இல்லாத ஒருவரால் நான் சுட்டு கொல்லப்பட்டேன். ஏற்றுக்கிட்டோமா இல்லையா? உண்மை தானே? ஆமாம். ஆனால் தளபதியில் ரஜினி சாவலையே. ரஜினி உயிரோடு தானே இருக்காரு. அவ்வளோ ரவுடி சத்தி பண்ண ரஜினி இருக்க தானே செய்கிறாரு. ரவுடி சத்தை எப்படி நம்ம நேசிக்க ஆரம்பிச்சோன்னு கேட்குறேன். ஒரு சொத்து ஜென்ஸு ஒரே ஒரு பொம்பளை வந்து அரைக்குறை அடையாளம் ஆடுது. 2 பீஸோட வா காவாலியா வா, என் காவாலியா வான்னு சொல்லி ஆடுது. அது என்ன மாதிரியான உளவியல்னு கேட்குறேன். அது எப்படி அது சரி? சுற்றிலும் பெண்கள் நின்று ஆடினா கூட பரவாயில்ல, இல்லை ஹீரோவோட ஒரு கதாநாயகி நின்று ஆடினா கூட பரவாயில்ல. இதில் கூட பாருங்க, அல்லு அர்ஜுனும் அதுக்கப்புறம் ராஷ்மிகாவும் 2 பேரும் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அதாவது புருஷன் முன்னாடி மாதிரி தான் வாழ்ந்துருக்காங்க இந்த படத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன், எல்லாத்துலேயும் சொல்லுவாங்க நாங்கள் அப்படியே அந்த கேரக்டராகவே வாழ்ந்தோம் அப்படின்னு. அதான் இன்னும் சொல்லுவாங்க நடிகர்கள், அந்த காட்டில் போய் நாங்கள் ஷூட் எடுத்தப்போ ஒரே கொசு கடிச்சிது அப்படின்னு. அப்போ எங்களையெல்லாம் நைட்டு வந்து கொசு வந்து எங்களுக்கு தூக்கம் பாட்டு பாடிட்டு போகுதான்னு எல்லாரையும் கொசு கடிக்கும் தான். அதை அவ்வளோ பெருசாக பேசுகிறாங்க. சரியான வெயில், அதில் இருந்து ஷார்ட் எடுத்தோம், சரியான குளிர், அதில் இருந்து இங்கே வீடே இல்லையே, நாங்கள் ரோட்டில் படுத்து கிடக்குறோம், உங்களுக்கு படத்துக்கு டிக்கெட் எடுக்க வர்றதுக்கு காசு இல்லையே. ஒருத்தன் சொன்னாங்க ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன படம்னு ஞாபகப்படுத்தி சொல்லுங்க, பேச முடியல. எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷனுக்காக நான் காசு வச்சுருந்தேன், அந்த காசை எடுத்தாந்து தளபதிக்கு நான் போஸ்ட் வச்சேன்னு சொன்னான் தெரியுங்களா? ஆமாம். இது என்ன மாதிரியான போக்குன்னு கேட்குறது. என்ன மாதிரியான போக்கு இது? படத்தை பாருங்கள், ரசிங்க, பிடிச்சா சந்தோஷம். நல்ல என்டர்டெயின்மெண்ட் தானேங்க, அது ஒரு பொழுதுபோக்கு தானேங்க. போய் பார்க்குறோம், வந்தோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோமா? அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோமா? கிடையாது. ஒன்றும் இல்லையே. ஆனால் இந்த சினிமாவை சுற்றி இப்போ தெலுங்கு படங்களே தமிழ்நாட்டோட படங்களை வந்து ஆதிக்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டுங்க. பாகுபலி வந்துச்சு, யாருங்க அவங்கெல்லாம்? RRR யாரு? KGF வந்துச்சு, RRR வந்துச்சு. தெலுங்கு படங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியை ஆக்கிரமிக்குது. இப்போ மலையாள படங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஆக்கிரமிச்சிட்டு போயிட்டு எவ்வளோ பெரிய வழக்கில் ஹேமா கமிட்டியில் உள்ளவங்க அக்யூஸ்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? மோகன்லால் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களான்னு கேட்குறேன். இல்லையே. இல்லையேங்க, வெளில தாங்க இருக்காங்க. முடியாதுங்கிறாங்க சார். முடியாதுங்க. இப்போ இந்த அல்ல அர்ஜுனா சொன்னீங்கல்ல, புஷ்பா 2ஓட கதாநாயகனை ஜெயில் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்கல்ல, கண்டிப்பாக ஒரு பெயிலில் வெளில வருவார். பார்த்துட்டே இருக்கு. நிச்சயமாக சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன். இருக்க மாட்டாருங்கிறீங்களா? அப்படி உள்ளே வெளியே வந்துடுவார். இப்போ வந்துடுவார். அந்த மாதிரியான ஆள் தான். ஜெயிலுக்குள்ளே போக மாட்டாருங்கிறீங்க? அப்போ ஜெயிலுக்குள்ளே போயிட்டு எப்படி சொல்கிறீங்க? பெயில் கொடுத்துருவாங்க, பெயில் வாங்கிடுவாங்க. அவங்க 300 கோடி இந்த படத்தில் மட்டும் வாங்கியிருக்காங்க சம்பளம். அந்த கணவர் ரேவதி குடும்பத்துக்கு கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பேசுவாங்க. நாங்கள் படம் தர்றோம், வச்சுக்கோங்க, கேஸை வித்ட்ரா பண்ணுங்க,
உங்கள் மனைவி தானாக செத்து போச்சு, இல்லை எங்கள் மனைவியே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். 1000 கோடி வசூலாக இருக்குது, 5 லட்சம் கொடுத்தா வாபஸ் வாங்கிடுவாங்கிறீங்களா அப்படி? பணத்தை கொடுத்து வாங்கிடுவாங்க, அவங்கள வாபஸ் வாங்க வைப்பாங்க. வாபஸ் வாங்க வச்சோன்னா கோர்ட்டுக்கு போய் பெட்டிஷன் போடுவாங்க. இது இல்லை, எங்கள் பேர் என்ன, மனுதாரர் இல்லை, வழக்கோட கம்ப்ளைண்டர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட பிக் ஷாட், இவர் ஐடி ஹோல்டரு, இவர் எங்கேயும் வழக்கை விட்டு வெளில ஓட மாட்டார், இவர் விசாரணைக்கு ஒத்துழைப்பார், ஜாமீன் கொடுங்க அப்படிம்பாங்க. வாங்கிட்டு வருவாங்க. இவனை உள்ளே வச்சவனும் அப்படியே தூக்கு தண்டனை வாங்கி தொங்க விட்டுற போகிறாங்களா? அல்ல அர்ஜுனா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை சார், வெட்ட வெளிச்சமாக தெரியுது ஒரு சினிமா பிரபலம், இன்னைக்கு எல்லா நியூஸ்லையும் அதான் போயிட்டு இருக்கு தலைப்பு செய்தியா. அப்படிங்கும்போது எப்படி சார் ஜாமீன் எடுப்பான்னு சொல்கிறீங்க? நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், ஜாமீன் கிடைக்கும். ஜாமீன் வந்துடும். அந்த காமே கமிட்டியில் யாரை கைது பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். அதுக்கு கேரளாவில் கேரளா இண்டஸ்ட்ரியே தூக்கி தலை புரட்ட போட்டுச்சு இல்லை, யாரை கைது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். யாரையும் இல்லை, யாரையும் இல்லை, கண்ண மாட்டாங்க. அவங்களாம் அவ்வளோ பேக்கப் இருக்குது, அரசியல் பின்புலம் இருக்குது. சுரேஷ் கோபி அடிக்க பாஞ்சாரா இல்லை எங்கள் பத்திரிக்கையாளரை? ஆமாம், மத்திய மந்திரி, பாரதிய ஜனதாவில் மத்திய மந்திரியாக இருக்கார். அடிக்க பாஞ்சாரில் ஒரு ஜேர்னலிஸ்ட் அடிக்க பாஞ்சிருக்கீங்க, அவ்வளோ தைரியம் உனக்கு? பாஞ்சு இல்லை, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அவர் மேலே? நேற்று கூட மோகன் பாபு பத்திரிகையில் அடிக்க பாஞ்சாரு, ஆந்திராவில் தானே அடிக்க பாஞ்சார. மைக்கெல்லாம் பிடிங்கி வீசி, மைக்கை பிடிங்கிட்டு அடிக்கிறாரு, மைக்கை பிடிங்கிட்டுலாம் வீசினார். அவங்கள விட்டுருவாங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் இதில் அல்ல அர்ஜுனா பிணையில் வருவார். அவங்க தொடர்ந்து அவங்க சேட்டைகளை நிறுத்திக்க மாட்டாங்க. ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் அவர் கொடுத்துருக்கலாம்ல, இது மாதிரி என் படங்களை பாருங்கள், இவ்வளோ அதிகப்படியான கூட்டம் கூடாதீங்க, அவங்க இறந்துட்டாங்க, அவங்க குடும்பத்துக்கு நான் ஒரு 20 லட்சம் பணம் கொடுக்குறேன், இல்லை 10 லட்சம் பணம் கொடுக்குறேன், ஏதோ ஒன்று சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இதை ஆஃப் பண்ணியிருக்கலாமா இல்லையா? கண்டிப்பாக இந்த பிரச்சனை. அப்போ நீங்கள் என்ன அர்த்தம்? இவங்கெல்லாம் ஒரு உயிரா, இவங்கெல்லாம் என்ன பண்ணிட போகிறாங்கிற எண்ணம் தானே. இல்லை ஆல்ரெடி கொடுத்துட்டாங்களா சார்? 20 லட்சமா 25 லட்சமா கொடுத்துட்டாங்களே. ரைட்டுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஒரு சாரி சொல்லிட்டு போகலாம் இல்லைங்க, தவறு நடந்து போச்சு, இனிமேல் வராது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ரிசர்வ் பண்ண டிக்கெட்டை மட்டும் வந்து படத்தை பாருங்கன்னு சொல்லாமா இல்லையா? எல்லாமே ஆன்லைனில் டிக்கெட் வந்துருச்சு நிறையால. இன்னும் நீங்கள் தேட்டருக்கு போய் கவுண்டர்லேருந்து வாங்கணும் அவசியம் இல்லை. இந்த ஃபஸ்ட்டு 2 ரூபா 3 ரூபாய்க்கு தான் கவுண்டர் இருக்குது, பாக்கி எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு. இப்போ இங்கே அதை செஞ்சுருந்துருக்கலாம்ல, இவர் செய்யலை. இல்லை, யாராவது ஒரு சின்ன கண்டனம் இந்தியா லெவலில் சொல்லுங்கள். புஷ்பா 2 எவ்வளோ வசூல் தான் பார்க்குறாங்க. எல்லாம் வசூல் 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 பண்ணி நான் தேட்டருக்காரங்களை திங்க போகிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? அவங்க காலம்புற இப்போ ரோஹினி தேட்டர் வந்து கடைசியாக நடந்த இஷ்யூவில் வந்து எவ்வளோ பெரிய லாஸ் தெரியுமா அந்த தேட்டருக்கு? தேட்டர் அடிச்சு அடிச்சு அள்ளிட்டாங்க, ஒட்டச்சி சீட்டுக்கிட்டலாம் அள்ளி அறிஞ்சிட்டு போயிட்டாங்க. ஏங்க அவசர வழக்காக சுப்ரீம் கோர்ட் போக முடியுதுன்னா அவங்க என்ன சாதாரணப்பட்டவங்களா, எளிய மனிதர்களா? இல்லை, அவங்களுக்கு பவர் உண்டு. ஜெயிலில் அவரை வச்சா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்பாங்க, இல்லைங்க அவங்க உள்ளே வச்சோம்னா ரசிகர்கள் கொதிச்சிருவாங்க, நெருப்பு வச்சுட்டு, அது வேறு நெருப்பு வச்சு அவனை கொளுத்திட்டானான்னு தெரியல, அதையும் செஞ்சாலும் செய்யும். அவன்லாம் இருக்கிறத விட கொளுத்திக்கலாம். சினிமாவுக்காக வேண்டி ஒருத்தன் வந்து கொளுத்திக்கிறான்னா கொளுத்திட்டு போட்டான், அவன்லாம் வேண்டாம், அந்த பூமிக்கே பாரம். சினிமா நடிகருக்காண்டி நான் பால் ஊற்றுவேன், பதாகையில் பால் ஊற்றுவேன், மேலே ஏறி வழுக்கி விழுந்து சாவேன், எடுப்பேன், காவடி எடுப்பேன், ரோலிங் பண்ணுவேன், மண் சோறு சாப்பிடுவேன்னா இருக்கே வேண்டாங்கண்ணே. நான் தான் சொல்லிட்டேன், சாராய கடையை பண்ணி தெரியறதை விட இது ஆபத்துங்க. எந்த இலக்குமே இல்லையே, சாராய கடையில் சாராயத்தை அடைஞ்சிடறான்ல, அதுவும் இன்ஜீரியஸ் தான், ஆல்கஹாலை என்டர்டெயின்மெண்ட்டில். ஆனால் இது அதை விட ஆபத்து தானே. கண்டிப்பாக எந்த இலக்குமே இல்லாமல் சுற்றுறது, நடிகை ஃபோட்டோவில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது, அவங்களுக்கு அந்த நடிகைக்கு தொடர்பு, யாருக்கு யார் இருந்தால் உனக்கு என்ன? நம்ம பொழப்பு என்ன? நம்ம அன்றாடம் சம்பாரித்து நம்ம குடும்பத்தை பார்க்கணும், நம்ம அம்மா அப்பா பார்க்கணும், நம்ம பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணணும், செட்டில் ஆகணும், அதை நோக்கி தானங்க நம்ம பயணிக்கணும். ஒரு பிரபல நடிகர் இந்தியாவில், தமிழ்நாட்டில், அமெரிக்காவிலேருந்து ஃப்ளைட்டில் வந்தது, நெஜ கதை அது. அப்போ ஃப்ளைட்டில் வந்து பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் இவரை பற்றி கண்டுக்கவே இல்லை. கோட்டு போட்டு ரீடர் டைஜஸ்ட்னு ஒரு புக்கு வந்துச்சு, இப்போ வருதா என்னன்னு தெரியல, ரீடர் டைஜஸ்ட் ரொம்ப புகழ்பெற்ற ஆங்கில புத்தகம். அதை படிச்சுட்டே இருந்திருக்காரு. இவர் பொறுத்து பார்த்துட்டு, நான் இன்னார் பெரிய நடிகர் அப்படின்னு இருக்காரு. அப்படியா தெரியல, நான் இந்த மாதிரி இந்த படங்கள்லாம் நடிச்சிருக்கேன் அப்படின்னு, நான் சினிமா பார்க்குறதில்ல அப்படின்ட்டு அதை படிச்சுட்டே இருந்தாராம். அப்போ தான் இவருடைய அந்த ஆணவம் சுக்குநூறாக எனக்கு ஒடுங்கி போச்சு, நொறுங்கி போச்சு. இது இந்த இண்டஸ்ட்ரியே தெரியாமல் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வேறு இண்டஸ்ட்ரி, வேறு உலகம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ சினிமாங்கிறது மட்டும் இளைஞர்களுக்கு இண்டஸ்ட்ரி இல்லை. சினிமா படம் எடுக்கிறேன்னு எவ்வளோ பேர் இங்கே வந்து வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க சொல்லுங்கள். நீங்கள் ஜெயிச்ச ஒரு ரஜினிகாந்த், ஒரு கமலஹாசன், ஒரு விஜய், ஒரு அஜித்தை தாங்க உங்களுக்கு தெரியும். ஆனால் தோத்து அதில் இல்லாமல் 99 பேர் வெளில சுற்றிட்டு தான் இருக்காங்க. யாரை கேளுங்க, நான் ஒரு கதை வச்சுருக்கேன், சாப்பிட்டியா இல்லையா, சாப்பிடல, ஆனால் கதை சொல்கிறாங்கிறாங்க. பரிதாபமாக இருக்குது, அதெல்லாம் கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மற்ற எந்த இண்டஸ்ட்ரியிலையும் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருங்க, ரிசல்ட் இல்லாமல் இருக்காது, ரிசல்ட் ஆகிடும். ஆனால் இதில் ரிசல்ட் ஆகலைன்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு 0 தான். வாழ்க்கையே ரிசல்ட் இருக்காது, ரிசல்ட்டே இருக்காது. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார். நன்றிங்க.
GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். Taste the Daily.